ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான மெத்தடில் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி மட்டன் சுக்கா தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான 1/2 கிலோ மட்டனை நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதங்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச மட்டனை எடுத்து நீங்கள் வதங்கினதில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நான் வீட்டிலே ரெடி பண்ண சுக்கா மசாலாவை தான் இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சுக்கா மசாலா ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேன். சுக்கா மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது நல்லா மட்டன் நல்லா வெந்த பிறகு நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சுக்கா மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டோன்னே இது நல்லா ஒரு திக்கான ட்ரை ரோஸ்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் எடுங்க. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லெவலுக்கு இந்த சுக்கா மசாலா இருக்கும். கண்டிப்பாக மட்டன் சுக்கா ரெடி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டு திரும்பவும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சுக்கா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.